மாப்பிள்ள, என்னோட அன்பு நண்பனுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும் மாப்பிள்ள. நீங்க நல்லா தான் இருப்பீங்க மாப்பிள்ள. ஏன்னா எனக்கு கல்யாண நாள் வந்தால் நான் தான் பார்ட்டி வைக்கணும், எனக்கு பிறந்த நாள் வந்தால் நான் தான் பார்ட்டி வைக்கணும், உங்களுக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் வந்தால் நான் தான் பார்ட்டி வைக்கணும். அதனால நீங்க நல்லா இருப்பீங்க மாப்பிள்ள. நீங்க அதுல உட்காருங்க பாவம். ஓனர் சீட்ல உட்கார. ஓனர் சீட்ல தான் உட்காரணும் நீங்க. வாங்க. ஓனர் சீட்ல உட்காந்துட்டீங்க. ஆமா. எப்பயுமே வந்தா நம்ம கடைக்கு வந்துட்டு மாப்பிள்ளை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவோம். மாப்பிள்ளைக்கு நொங்குன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நொங்கு மட்டும் இருக்கு வாங்கிட்டு. அவன் இல்ல, அதனால சொல்றேன். சின்ன வயசுல இருந்து நாங்க ஸ்கூலுக்கு 1ஆம் கிளாஸ்ல இருந்து இப்ப இருக்க க்ளோஸ் பண்ணிட்டு நைட்டு 1 மணியா இருந்தாலும் எங்க வீட்டுல வந்து கதவை தட்டி அவன் வர சொல்லுங்க, வந்தா இருந்தா வெங்காயம் பார்க்க மாட்டாரு அவரு அப்படின்னு கேட்க வந்தேன். என்கிட்ட எந்த உதவியும் கேட்டதே இல்லை. அதுக்கு நான் சில இடங்கள்ல அவன் குழந்தைக்கு இதெல்லாம் கேட்பி நான் ஏதாவது வேண்டுவேன், தேவைப்பட்டா வாங்கிருந்தா போதுமா அப்படின்னா நான் நிறைய கேட்டேன். அவன் வேணான்னு தான் சொல்லுவேன். வேணா நான் தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன். பட் நான் ஸ்லைடா வச்சிருக்கேன் அவனுக்கு. சஸ்பென்ஸா வச்சிருக்கேன் அவனுக்கு. நான் என்ன பண்ணணும்னு கண்டிப்பா அதை நான் பண்ணிருக்கேன். மதுரை வந்தா மட்டும் எப்படினாலும் கான்டாக்ட் ஆகி உட்காந்து பேச ஆரம்பிச்சுவோம். பழைய நிலையம் மாதிரி கம்மாக்கரையில் போய் நைட்டு போய் உட்காந்து பேசுவோம். ஊரில் மந்தையில் உட்காந்து பேசுவோம். அதே மாதிரி கடைக்கு இங்கே ராசாபுரி வந்துட்டா, ஊருக்கு வந்துட்டா என் கடையில் உட்காந்து பேசுவோம். மற்றபடி நான் அங்கேருந்து போனாலும் சரி, எந்த ஊருக்கு போனாலும் சரி, எதுவுமே மாப்பிள்ளை கேட்க மாட்டோம். பழச பூரம் பேசுவோம். எங்கே போனது, என்ன பண்ணது, எப்படி. நீங்க ரொம்ப உரிமையா பேசுவீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். உரிமையா எப்படி கூப்பிடுவீங்க? சோட வடன்னு கூப்பிடுவேன் நான் சொல்லடா, இப்போ நான் ஒரு ஆக்டர்ரா, அதுக்கான ரெஸ்பெக்ட் எனக்கு தேவைப்படுதுடா அப்பெல்லாம் அப்படின்னு சொன்னோம்னா சரிடா. ஒரு வகையில நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னெல்லாமோ சொல்லி கூப்பிடுவோம், அந்த அளவுக்கு கூப்பிடாம நிப்பாட்டுறாப்ல இல்ல. இல்ல அதையும் கூப்பிடுவேன். அதெல்லாம் வரும் ஊட அப்பப்ப வரும். பேசிட்டு இருக்கும்போது என்னமோ சொன்னியாடா அப்படின்னு அவனா வரத்தாண்டா செய்யணும். வரத்தையும் செய்யாம இன்னைக்கு கிளம்பி வந்து ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன். இப்போ பொண்ணு எங்கடா வந்துட்டு இருக்கேன், இல்லதான் இறங்கிட்டு இருந்தா காலில் வந்துகிட்டே இருக்கேன். நான் எங்கே வந்துட்டேன், கற்பானியை தாண்டி இந்த தாண்ட போறேன் அப்படின்னு சொல்லி வடை மட்டும் வாங்கிட்டு வடை. அப்படி பாய் கடையில் வடை இருக்கும், வர அம்மன் தான் நம்ம கடையில் இருக்கு. நம்ம கடையை தாண்டி வந்துட்டேன். அந்த கற்பனை பாய் வடை சட்டு மட்டும் வாங்கிட்டு ஓடியாந்துடா அப்படின்ட்டேன். டேய் நான் ஆக்டர்ரா, என்ன வடை. டேய் சரிடா, அதனால தான் சொல்லி வடை வாங்கிட்டு வடையும் சட்னி வச்சு வாங்கிட்டு வா அப்படின்ட்டேன். ஏன்டா அவங்க நைட் ஆச்சுன்னு இருந்து வடை சாப்பிடுவேன், அது சூடாக போடுவேன் அந்த இடத்துல. வரல நான் சரி ஓகே இல்லை இப்போ யார் முன்னாடி அப்படின்ட்டு மாப்பிள்ள ஒன்று தெரியாம போடா டக்குன்னு போடா. டேய் இல்லடா நான் அப்புறம் புரியுது எனக்கு. நீ மாஸ்க் போட்டு கேக் போட்டு வாங்கிட்டு வாடா.